சார் வணக்கம். ஆடியோ வருதுல்ல சார்? சார் வணக்கம். வருது சார். வணக்கம். ரெடி சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இலக்கை வாழ்வியல் முறை உன்முடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் திலகர் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் முத்துக்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் வீரமணி அவர்களுக்கும், மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், பயிற்சி அளிக்க இருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனின் எண்ணத்தின் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறை உணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இறக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம். சின்முத்திரம் வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். அடுத்த மூச்சு அடுத்த மூச்சு
அடுத்த மூச்சு. ஓ அடுத்த மூச்சு. ஓ ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல கொண்டிருக்கலாம். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. அனைவருக்கும் காலை வணக்கம். படுத்த நிலையில் உருளாசனா. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து பிடித்து மூக்குநுனி கால் முட்டியில இருக்கட்டுங்க. நன்றாக வயிற்று பகுதி அழுத்தப்படுகிறது, வயிற்று பகுதி குறைகிறது, வயிற்று பகுதியில் உள்ள ஜீரண உறுப்புகள் அனைத்தும் தூண்டப்படுகிறது, அபான வாயு வெளியேறுகிறது. அப்படிப்பட்ட எளிமையான உபயோகமான பயிற்சி. மேலும் முதுகுத்தண்டை சீரடைய வைக்கிறது, பெருங்குடலை இயக்க வைக்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பக்கவாட்டில் கத்திரிக்கோளாசனா. படுத்த நிலையில்
மூலாதாரத்தை இயக்கக்கூடிய ஆசனா சக்கரங்களில் முதல் சக்கரமாகிய மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடியது. அதே சமயத்தில் விசுத்தி சக்கரத்தை இயக்கக்கூடியதாக உள்ளது. தொண்டைக்குழி பகுதியில் உள்ள சுரப்பி மண்டலங்களை சீர் செய்யக்கூடிய நிலையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு. ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. இக்காலை வேளையில் புத்தம் புதிய அமைதியான ஆழ்ந்த மூச்சு மூக்கு வழியாக உள்ளே சென்று நுரையீரலை அடைந்து பெருங்குடலையும் இயக்குகிறது. பெருங்குடல் இயங்க வேண்டுமானால் நுரையீரல் நன்றாக இயங்க வேண்டும். ஆக ஒருத்தருக்கு குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்று சொல்கிறோம். அந்த குடல் சுத்தமடைவதற்கு இந்த நுரையீரலுடைய இயக்கம் முழுமையாக இருக்க வேண்டும். ஆக ஆழ்ந்து காற்றை இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்த கால். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு நிதானமாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும், காற்று வெளியேறும் பொழுது வயிறு கீழே போகட்டும். சுவாசித்தலில் ஒரு முழுமை இருக்கட்டும். அடுத்ததாக வலது கால் இடது கால் கட்டைகளுக்கு நடுவில் வைத்து இடப்புறமாக வருகிறது. தலை வலப்புறமாக செல்கிறது. நேராக இருக்கட்டும். எதிர் திசையில் ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு நிதானமாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக இரு கால்களையும் முன்னோக்கி சுழற்றுகிறோம். இரு கைகளையும் தரையில் பற்றி வைத்து ஓய்வு. கால்கள் எந்தவித இறுக்கமும் இல்லாமல் தளர்வாக உள்ளது. சுவாசம் ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. மீண்டும் இரு கைகளையும் தரையில் பற்றி வைத்து எதிர் திசையில் சுழற்றுகிறோம். இடுப்பு தசைகள் நன்கு இயக்கப்படுகிறது. மூட்டு வலிகள் குணமாகிறது. வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் இயங்குகிறது. பெருவயிறு குறைகிறது. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல என்பார் திருமூலர்.
வயிறு வரும் முன்னே நோய் வரும் பெண்ணே என்பார். ஆக இந்த வயிற்று பகுதியை குறைப்பதற்கு, அந்த தசைகளை இயல்பு நிலைக்கு திருப்புவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வட்ட வடிவில் இரு கால்களையும் நேராக வைத்து வலதிலிருந்து தொடங்குகிறோம். கால்கள் தரையை தொடுமளவுக்கு கீழே சென்று உயருகிறது. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றும். இப்பொழுது இடப்புறம் இருந்து வலப்புறமாக சுழற்றுகிறோம். நம்பிக்கையோடு பொறுமையோடு இது செய்வதால் இந்த இடுப்பு பகுதியில் உள்ள சதைகள் குறைக்கப்படுகிறது. மேலும் வலது நாசி இடது நாசியினுடைய சுவாச ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. வலது மூளை இடது மூளையினுடைய இயக்கத்தை தூண்டுகிறது. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. உடலெங்கும் இலக்கமாக வைத்து நாசி துவாரங்கள் வழியாக காற்று ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நிதானமான ஆழமான மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்துக் கொள்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து இரு கால்களையும் இணைத்து வைத்து முயல் ஆசனம். முயல் ஆசனம். நெத்தி போட்டு தரையை தொடும் அளவுக்கு வரும் பொழுது மூச்சு சீராக்கப்படுகிறது. பெருங்குடல் தூண்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் இப்பயிற்சி, இந்த ஒரு பயிற்சி, இந்த முயலாசனத்தை மட்டும் செய்வது மிக மிக பொருத்தமானதாகவும் அவசியமானதாகவும் உள்ளது. ஆக இந்த ஒரு ஆசனத்தை இரு வேளையில் அல்லது 3 வேளையில் கூட செய்யலாம். உணவுக்கு முன்பாக மெல்ல மூச்சுள் எடுத்துக்கொண்டே மேல வரும். உணவு உண்ட உடன் ஒரு ஆசனம் செய்யலாம். அந்த உணவு சாப்பிட்ட உடனே நம்முடைய அந்த ஜீரணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த வஜ்ராசனம் பயன்படும். 5 நிமிடமோ 10 நிமிடமோ சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனமாகும்.
வஜ்ரம் என்றால் உறுதி என்று அர்த்தம். அந்த உறுதி நிலை உடலிலும் உள்ளத்திலும் வைராக்கிய நிலை ஏற்படுத்துவதற்கு இந்த வஜ்ராசனம் பயன்படுகிறது. அடுத்ததாக சுழல் மூச்சு பயிற்சி. ஏழு சுற்று செய்த பிறகு சுவாசத்தில் கவனம்.
வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றிம்மா, நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 8வது பாகம். அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கேள்வி, எப்போ நிறுத்துறது? உண்மையிலே சொல்லப்போனால் எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நிறுத்தாதீங்க. எவ்வளவு முடியுமோ தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு அம்மா தன் தாய்ப்பால் மூலியமாகத்தான் குழந்தையை வளர்க்குறாங்க. அதனால் எவ்வளோ நாள் முடியுமோ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த குழந்தை பெருசாகி பல்லெல்லாம் முளைச்சி மார்பை போட்டு கடிக்குது, துன்புறுத்துது, ஒழுங்காக குடிக்க மாட்டேங்குது, இல்லை அதுக்கு பால் பற்ற மாட்டேங்குது, ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாலை நிறுத்தணுமே தவிர அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு போதுங்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சிறந்தது. அடுத்தது, தாய்ப்பால் கொடுத்தாச்சு, தாய்ப்பால்லேருந்து இப்போ வெளியே வரணும். அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆட்டுப்பால் மிக சிறந்தது. ஆட்டுப்பால் கிடைக்கலையா, மாட்டுப்பால், அதுவும் சிறந்தது. அடுத்தது உணவு, சாதாரண இயற்கை உணவு, பழங்கள், சாதாரண நம்ம சாப்பிட்ற உணவு, இயற்கை உணவு, தானியங்கள், இதெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். எடுத்த உடனே நிறையா கொடுத்துடக்கூடாது. அந்த குழந்தைக்கு பழக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கொடுக்கறத பழக்கிக்கணும். அடுத்தது, குழந்தைக்கு பாலை நிறுத்தணும், மறக்கடிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, உண்மையிலேயே பால் நிறுத்தக்கூடாது, குழந்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. ஆனால் அந்த குழந்தை அடம் பிடிக்குது, பெருசாகிடுச்சு, மறுபடியும் குடிச்சிட்ருக்கு, அம்மா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, பால் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பால் குடிக்கிறத நிறுத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உடனே அந்த ஐடியா வச்சு நிறுத்திடாதீங்க. அரப்பு இருக்கு இல்லைங்களா, அரப்பை மார்பில் தடவிட்டு ஒரு நாள் குழந்தைக்கு பால் கொடுங்க. இதில் மட்டும் பால் குடிக்கும்போது அரப்பும் சேர்ந்து குடிச்சிடும். வாய் அதுக்கு ஒரு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மாரி ரெக்கார்ட் ஆகிரும், இனிமேல் பால் குடிக்க வேண்டாம். அந்த அரப்பு வாயில் போனோடனே அது குழந்தைக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படாது. அந்த காலத்தில் அரப்பை லேசாக தேய்ச்சிட்டு குழந்தைக்கு பாலை கொடுத்து பாலை நிறுத்துறதுக்கு ஒரு ஐடியாவாக பயன்படுத்தியிருக்காங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பிடிச்சிருந்தால் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது, பல்லுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு ஒரு கேள்வி. ஆமாங்க, பல் முளைக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. எந்த குழந்தை 8 மாதத்துக்கு பிறகு பல் முளைக்கிறதோ அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை. எந்த குழந்தைக்கு 8 மாதம் முன்னாலேயே பல் முளைச்சிருச்சோ அது ஆரோக்கியமான குழந்தை தான். கொஞ்சம் கவனிப்பு இருக்கணும். சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. வீக்கான குழந்தைங்கன்னு சொல்கிறதுக்கு வாயில் வரல, அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன். அதான் நான் நல்லா வார்த்தையை கவனிக்கணும். 8 மாதத்துக்கு அப்புறம் பல்லு முளைக்கிற குழந்தை அருமையான குழந்தை. அதுக்கு கீழே பல்லு முளைக்குதுன்னா அந்த குழந்தைக்கு சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் நம்ம கொஞ்சம் அம்மா அப்பா என்ன பண்ணணும், அந்த குழந்தை நல்லா கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், 4வது மாதம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லு வீக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா தேயும். 5வது மாதம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லில் கரை இருக்கும், அந்த குழந்தைக்கு கூச்சமாக இருக்கும். 6வது மாதம் பல்லு முளைச்சதுன்னா சொத்தையாகும், அழுக்காக இருக்கும், வெள்ளையாக இருக்காது. 7வது மாதம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் லைனாக வரும், சீக்கிரமாக உடையும். அதனால் இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் குழந்தையோட ஆரோக்கியத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, எத்தனை மாதத்துக்கு அப்புறம் லேட்டாக பல்லு முளைக்குதோ அவ்வளோ குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தங்க. அதனால் ஒரு குழந்தைய தடுப்பூசியே போடாமல், ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல், மருத்துவரையே பார்க்காம, சுகப்பிரசவம் வீட்டிலையே பெற்றுக்கிட்டு
தொப்புள் கொடியை கட் பண்ணாமல், தடுப்பூசியே போடாமல் நாட்டு குழந்தையா வளர்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு 9 மாதம் 10 மாதம் ஆகும். சில குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பல்லு முளைக்கும். எவ்வளவு அதிக நேரம் கழித்து பல்லு முளைக்குதோ குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்தில் இந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும், எதை பார்த்தாலும் கடிக்கும். ஏன் கடிக்குதுன்னா, பல்லு முளைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மேலே பல்லுக்கு மேலே அந்த எகிர் இருக்கும், அதை உடச்சிட்டு தான் பல்லு வெளியே வரும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு கடிக்கிற மாதிரி பொருளை கொடுக்கணும். அந்த காலத்தில் மரக்கட்டையெல்லாம் கொடுப்பாங்க, மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பா பொம்மை செஞ்சு கொடுப்பாரு. இப்போல்லாம் யாரும் செய்கிறதே இல்லை. அப்போ அதை போட்டு கடின்னு கடிச்சு என்ன பண்ணும், அந்த மேல் இருக்கிற தோல் இருக்கு இல்லைங்களா, அதுவே விலக்கி பல்லு வெளியே வந்துடும். அப்போ அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது வர வலி வேதனையெல்லாம் எதுவுமே இருக்காது. எதையுமே கடிக்கும் போது அம்மா என்ன பண்ண, கொடு கடிக்காதுன்னு சொல்லி அந்த குழந்தை கடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்காம வளர்த்தினீங்கன்னா பல்லு முளைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுரும். எனவே பல்லுக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. அடுத்தது, ஆண் குழந்தை பண்ணுக்கும் பெண் குழந்தை பல்லுக்கும் சம்பந்தம் இருக்கா, வித்தியாசம் இருக்கா? நாம இருக்குது. பெண் குழந்தைகளுடைய பல் சாஃப்டாக இருக்கும், மென்மையாக இருக்கும், சீக்கிரமாக முளைச்சிரும், நல்லாயிருக்கும். அந்த குழந்தைக்கு அதிகமாக வலி வேதனையெல்லாம் இருக்காது. ஆண் குழந்தையோடைய பல் வந்து கடினமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலி வரும், வேதனை வரும். எப்பவுமே பல் முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அழுகும், ஏன்னா அதுக்கு வலிக்கும். சில குழந்தைகள் பிறக்கும் போதே பல்லோடு பிறக்கும். இது நல்லது இல்லைங்க. பிறக்கும் போதே பல்லோடு பிறக்குதுன்னா அம்மா கர்ப்ப காலத்தில் ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக நிம்மதியாக இல்லை, சத்து குறைபாடுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம். சத்து குறைபாடு, குழந்தை கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை நல்லா கொஞ்சம் பாதுகாப்பாக அதிக கேரிங் கொடுத்து அக்கறை கொடுத்து நல்லா வளர்த்துங்க. நிறைய தாய்ப்பால் கொடுங்க. பிறக்கும் போதே பல்லோடு பிறக்கிறது நல்லது இல்லைங்க. நல்லது இல்லைன்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது முதல்ல மேலே பல்லு முளைச்சுன்னு வச்சுங்களேன், மேலே பல்லு முளைக்கிறத விட முதல்ல கீழே பல்லு முளைக்கிறது சிறப்பிலும் சிறப்பு. மேலே பல்லு முளைக்கிறது சிறப்பு. பாருங்கள், எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது சொல்கிறதுக்கே உங்ககிட்ட. ஒருவேளை மேலே பல்லு முளைக்கிறது நல்லது இல்லைன்னா முளைச்சதை பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஐயோன்னு இருப்பீங்க. அதுக்காக தான் பயமாக இருக்குங்க. அதாவது குழந்தைகளுக்கு மேலே பல்லு முளைக்கிறத விட முதல்ல கீழே பல்லு முளைக்கும் பொழுது அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். அப்போது நான் சொல்கிற மாதிரி குழந்தைய வளர்த்துனீங்கன்னா குழந்தைக்கு 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் கழிச்சு தான் பல்லு முளைக்கும், முதல்ல கீழே முளைக்கும். இதெல்லாம் வந்து அறிகுறி, அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ ஆரோக்கியம் வளர்த்துறோம் அப்படிங்கிற அறிகுறி. பாருங்க, சாதாரண பல்லில் இவ்வளோ விஷயம் இருக்குங்க. எனவே நமது தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்த பல்வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு நமது குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவையோ இல்லையோ கற்றுக்க வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காவது பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு மற்றவங்க சொல்லும் பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். எனவே இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கேளுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி ஐயா. தொடர்ந்து குழந்தை வளர்ப்பை பற்றி ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான ஒரு அறிவுரைகளையும் சிந்தனைகளையும் அளிக்கும் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி அளிக்க வருகிறார். தொடர்ந்து நமக்கு ஒரு புதுமையான ஒரு கலையை கற்பித்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்கள் தாய்ச்சி பயிற்சியை அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தாய்ச்சி பயிற்சி என்றாலே முழுமை, நேர் சக்தியும் எதிர் சக்தியும் இணைவதுதான் இணைந்தால்தான் ஒரு முழுமையான சக்தி நமக்கு கிடைக்கும். இதுல நேர் சக்தி அப்படிங்கறது ஆண் சக்தி சொல்றோம், எதிர் சக்திங்கிறத பெண் சக்தி சொல்றோம். ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் வாழ்க்கை பூரணம் அடைகிறது, வாழ்க்கை முழுமை அடைகிறது. இந்த நேர் சக்தி எதிர் சக்தி ரெண்டு இணையும் போது ஒரு பாசிட்டிவான முழுமையான ஒரு சக்தியா நமக்கு கிடைக்குது. தாய்ச்சி பயிற்சி பண்ணும்போதும் அந்த முழுமையான சக்தி நமக்கு கிடைக்கும். போன வாரத்துல 9 நிலைகள் பார்த்தோம். இந்த வாரம் 10, 11, 12வது நிலைகளை பார்ப்போம். 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். 10வது நிலையாக கிளவுட் ஹேண்ட்ஸ், மேகக்கூட்டங்களுக்கு இடையில
உங்களுடைய கை வந்து மறைந்து இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கீங்க. இப்போ வலது கையை மேல வச்சுக்கோங்க, இடது கை கீழே வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே வலது கையை இடது பக்கமா இப்படி கொண்டுட்டு போறோம். ரொம்ப ஸ்லோவா கையை பார்த்துட்டு அந்த கற்பனா சக்திங்கிறது ரொம்ப நல்லா கற்பனை பண்ணிக்கணும். நீங்க மேக கூட்டங்களுக்கு இடையில உங்களுடைய கை வந்து தெரியறதா கற்பனை பண்ணிக்கங்க. மூச்சு விட்டுட்டே கையை கீழே கொண்டு வரோம். மறுபடியும் மூச்சு இழுத்துட்டு இடது பக்கமா இருந்து வலது பக்கமா கொண்டு போறோம். கைகளை பார்த்துக்கிட்டே செய்யறோம். பொறுமையா மூச்சு விட்டுறோம். அதே இடது கை கீழே போகும்போது அப்படியே வலது கை மேல கொண்டு வந்துருங்க. breathing, breathe out. ஒரு புன்னகை புத்த முகத்தோட சிரித்த முகத்தோட செய்யலாம். breathe in, breathe out. 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 Breathe in. மூச்சு இழுத்துக்கிட்டே வலது பக்கமா இருந்து இடது பக்கமா கையை கொண்டு வரோம். அப்படியே கை கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே இருக்கிற கையை மேல கொண்டு வந்துடுறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே இடது பக்கமா இருந்து வலது பக்கமா கொண்டு வரோம். மேக கூட்டங்களுக்கு இடையில உங்களுடைய கை அழகான கை மறைந்திருக்கிறதாகவும் அந்த கையை ஒரு புன்னகை புத்த முகத்தோட நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே நினைச்சிட்டு இந்த பயிற்சி இருக்கீங்க. breathe in, breathe out. cloud hands. இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் நன்றாக வலிமை அடையும். நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரியாயிடும். உயர் ரத்த அழுத்தம் சரியாகும். மன அமைதியை கொடுக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை வந்து கொண்டுட்டு வரும். அடுத்ததாக பிக்கிங் ஆஃப் வேவ்ஸ். இரண்டு கால்களுக்கு இடையே இடைவெளி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு அடி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இடது காலை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. இடது கால் முட்டியை பெண்ட் பண்ணிட்டு கையை வந்து மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போயிட்டு இப்போ நீங்க முதல்ல வந்து நீங்க ஒரு கடல் ஓரத்துல கடற்கரையில நின்றுட்டு இருக்கிறதா பாவனை பண்ணிக்கோங்க. கற்பனை செஞ்சுக்கோங்க. இடது கால் முட்டியை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. கடல் நீரை வந்து உங்களுடைய இரண்டு கைகளால் அள்ள போறீங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். இடது கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கிறோம். கடல் அலை நீரை உங்களுடைய இரண்டு கைகளால அள்ளிக்கிறீங்க. மூச்சு இழுத்துக்கிட்டு இரண்டு கைகளால கடல் நீர் அள்ளிட்டு அப்படியே உங்களுடைய முகத்துல தேய்ச்சிட்டு
அப்படியே கையை கேட்கணும். Breathe out. மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் அலை நீரை அள்ளிக்கிறோம். உங்களுடைய 2 கைகளால் அள்ளிக்கிறீங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கடல் அலை நீர் அள்ளிட்டு மேல வரீங்க. நல்லா ஒரு புன்னகை கூட்ட முகத்தோட அந்த கடல் அலை நீரை உங்களுடைய முகத்துல அள்ளி தெளிச்சுக்கோங்க. Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். Breathe in. மூச்சு இழுத்துட்டே மேல வரோம். நல்ல ஒரு புன்னகை கூட்ட முகத்தோட இந்த கடல் அலை நீரை உங்க முகத்துல தெளிச்சுக்கோங்க. இப்படி தெளிக்கும் போது இப்போ வலது காலை வந்து நல்லா முதுகல லைட்டா பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. நல்லா வலது காலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. முதுகெலும்புக்கு சப்போர்ட் கொடுத்து இப்படி கடல் அலை நீரை தெளிச்சுக்கோங்க. Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே மேல வரோம். முகத்துல தெளிச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வலது காலம் முன்னாடி வச்சுக்கிறீங்க. காலை நேரத்துல கடல் அலை நீரை முகத்துல அள்ளி தெளிச்சு எப்படி இருக்கும்? நல்லா ஃப்ரெஷ்னஸ், உடலுக்கு புத்துணர்ச்சி, உடலுக்கு மனசுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி. அதை கற்பனை பண்ணிட்டு இந்த பயிற்சி செய்யுங்க. Breathe out. மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போறோம். 2 கைகளால கடல் அலை நீரை அள்ளிக்கிறோம். Breathe in. மூச்சு விட்டுக்கிட்டே மேல வரோம். அந்த கடல் அலை நீரை முகத்துல தெளிச்சுக்கிறீங்க. Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். அந்த தண்ணிய முகத்துல தெளிச்சுக்கிறோம். Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். அந்த தண்ணிய முகத்துல தெளிச்சுக்கிறோம். Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். புன்னகை கூட்ட முகத்தோட மூச்சு விட்டுட்டே மேல வரோம். தண்ணிய முகத்துல தெளிச்சுக்கிறோம். Breathe out. கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரோம். தண்ணிய முகத்துல தெளிச்சுக்கிறோம். Picking up waves. 11வது ஃபார்ம் வந்து கடல் அலை நீர் அள்ளி முகத்துல தெளிச்சுக்கிறோம். இந்த பயிற்சி நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். மூட்டு வலி வராது. மூட்டு வலி வராது. மனநோய் சரியாகும். அடுத்ததாக இப்படி பாருங்க. நீங்க வாங்க தாய்ச்சி பேச்சு பண்ணலாம். வாங்க இப்படி செய்யுங்க. இந்த மேட்ல போட்டு. அடுத்ததாக புஷிங் வேவ். இடதுகால் வந்து முன்னாடி வச்சுங்க. அப்படியே முதல்ல பிக்கிங் அப் வேவ் 11வது ஃபார்ம் வச்சுங்க. மாதிரியே வச்சுக்கோம். 2 கையும் வலது பக்கமா அப்படி வச்சுட்டு மூச்சு விட்டுக்கிட்டே கடல் அலை நீரை தள்ளணும். தள்ளும் போது இடதுகால் முட்டிய பெண்ட் பண்ணிக்கிங்க. இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது நல்லா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோரெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிட்டு செய்யுங்க. நல்லா வேர்க்கு. மூச்சு விடுறோம். கடல் அலை நீரை தள்ளுறோம். நின்னுக்கிறோம். இடது காலம் முன்னாடி வச்சுக்கிறோம்.
2 கைகளையும் வலது பக்கமா வச்சுக்கிறோம். கடல் அலை நீரை தள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுக்கிட்டே தள்ளுறோம். இடது பக்கமா கையை கொண்டு போறோம். அப்புறம் மூச்சு எடுத்துக்கிட்டே இந்த 2 கையும் வலது பக்கமா கொண்டு வரோம். வலது பக்கமா கொண்டு வரோம். Breathe out. Breathe in. 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 இப்ப நீங்க கடல் அலை நீரை தள்ளும் போது இடதுகால் முட்டியை பெண்ட் பண்ற மாதிரி அத கை நெஞ்சுக்கிட்ட இழுத்துட்டு வரும்போது இழுத்து கொண்டாந்து வலது கை பக்கம் ஒதுக்குறோம் இல்லைங்களா அந்த கடல் அலை நீர். அப்போ வந்து வலது கால் முட்டியை இப்படி பெண்ட் பண்ணி அப்படியே மாட்டிக்கிங்க. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. அதே மாதிரி இடது கால் வந்து நார்மலா வச்சுட்டு வலது காலை வந்து முன்னாடி வச்சுக்கிறோம். வலது கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு கடல் அலை நீரை தள்ளுறோம். மூச்சு விட்டுட்டு breathe out. Breathe in. 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 ரொம்ப ஸ்லோ பண்ணுங்க. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. நல்லா வேக்குதுங்க. 10, 11, 12 நிலைகளை பார்த்தோம். பயிற்சி 10வது நிலை கிளவுட் ஹேண்ட். மூச்சு எடுத்துக்கிட்டே கைய இடது பக்கமா கொண்டு போயிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு கையை மாட்டி கொண்டு வரணும். கீழே கொண்டு போயிடும். அப்புறம் இடது பக்கம் இருந்து வலது பக்கமா கொண்டு வரோம். கிளவுட் ஹேண்ட். 11வது நிலை வந்து பிக்கிங் அப் வெயிட். ஒரு கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு 45 டிகிரி ஆங்கிள் வச்சுட்டு கடல் அலை நீர் அள்ளி முகத்துல தெளிச்சுக்கிறோம். இது மாதிரி 2 காலையும் செய்யணும். 12வது நிலை புஷிங் வெயிட். கடல் அலை நீரை தள்ளிட்டே போறது. 45 டிகிரி ஆங்கிள் காலை வச்சுட்டு அப்புறம் மூச்சு எடுத்துக்கிட்டே கடல் அலை நீரை நெஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து ஒரு சைட் பக்கமா ஒதுக்கி விடுறது. இதே மாதிரி 2 பக்கமும் பண்ணணும். நல்ல சுவாசம் வந்து நீண்ட சுவாசம். இப்ப இந்த 12 கடைசியா பண்ணணும் இல்லைங்களா 12வது நிலை தூக்கமின்மை ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கடல் அலை நீரை தள்ளுறது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா தூக்கமின்மை ப்ராப்ளம் சரியாகும். நரம்பு மண்டலம் வலிமையாகும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூட்டு வலி இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் வந்து சரியாயிடும். ஆப்ரேஷனே தேவையில்லை அந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா. அடுத்ததாக சீத்தளி பிராணாயாமம். ஒரு முதுகு தண்டை நேரா வச்சு உட்காந்துக்கோங்க. சுகாசனம் சமணம் போட்டு உட்காந்துக்கலாம். பத்மாசன நிலையே உட்காந்துக்கலாம். வஜ்ராசன நிலையே உட்காந்துக்கலாம். உட்காந்துக்குங்க.
சீத்தளி பிராணாயாமம், குளிர்ச்சி பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் செய்யறதுனால உடலுக்கு குளிர்ச்சியை அளித்து கண்களையும் நமது காதுகளையும் இதமாக வைத்திருக்கும். இது இந்த சம்மர் சீசனுக்கு, கோடைகால இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது. உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். உங்களுடைய உதடுகளை வந்து ஓ வடிவில் வச்சுக்கோங்க. உதடுகளை குவிச்சு ஓ வடிவில் வச்சுட்டு உங்க நாக்கை வந்து ஒரு குழல் மாதிரி, உங்களுடைய நாக்கை ஒரு குழல் மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு நாக்கு வழியா காத்து உள்ளே இழுங்க. உசி என்ற சத்தத்துடன் நாக்கு வழியா நல்லா உள்ள இழுத்து உங்களுடைய நுரையீரல எந்த அளவுக்கு காத்து நிரப்ப முடியுமோ நிரப்பிக்கலாம். உடனே வாயை மூடிட்டு கழுத்தை கீழே பெண்ட் பண்ணி உங்களுடைய கழுத்து பட்டை எலும்புல டச் பண்ணுங்க. தாடி பகுதி வந்து கழுத்து பட்டை எலும்புல டச் ஆயிடணும். ஒரு செகண்ட் அப்படியே தலையை நேரா நிமித்தி மூக்கு வழியா இயல்பா மூச்சு காத்த வெளிவிடுறோம். இந்த இழுத்த காத்தை வந்து நீங்க உள்ள வந்து கொஞ்சம் நேரம் தேக்கி வைக்கிறீங்க. கழுத்தை வந்து இப்படி பெண்ட் பண்ணி உள்ள பிடிச்சு வைக்கிறீங்க. அப்புறம் கழுத்தை நிமித்தி மூக்கு வழியா மூச்சு காத்த வெளியே வருவீங்க. சரிங்களா? நான் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. நாக்க குழல் மாதிரி உதடுகளை ஓ வடிவில் வச்சுக்கிறோம். நாக்க வந்து குழல் வடிவில் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சை நாக்கு வழியா உள்ள இழுத்து நுரையீரல் முழுக்க நிரப்பிக்கிறீங்க. வாய் மூடிட்டு தாடை பகுதி கீழ் நோக்கி கழுத்தை மடக்கி கழுத்து பட்டைகளை டச் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் மூச்சு காத்த சில வினாடிகள் பிடிச்சு வைக்கிறோம். இழுத்து மூச்சு காத்த பிடிச்சு வைக்கிறோம். அப்படியே தலையை நிமித்தி மூக்கு வழியா மூச்சை விடுறீங்க. மெதுவா ஸ்லோவா விடுறீங்க. இது மாதிரி ஒரு 10 தடவை வந்து 20 தடவை கூட நம்ம செய்யலாம், நம்மளுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. ஆனா குறைந்தது 10 தடவை நீங்க செய்யணும். செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல வர காய்ச்சல், உடல் சூட்டால வர காய்ச்சல் எல்லாம் சரியாகும். மறுபடியும் ஒரு முறை செஞ்சுக்கலாம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க. உதடுகளை ஓ வடிவில வச்சுக்கிறோம். நாக்கு குழல் வடிவில மடிச்சு வச்சுக்கிறோம். நாக்கு வடிவா மூச்சு காத்து உள்ள இருக்கிறோம். நாக்கு உள்ள வச்சுக்கிறோம். வாய் மூடிக்கிறோம். தலை கீழே குனிஞ்சு தோள்பட்டை எலும்பை டச் பண்ணிக்கிறோம். சில வினாடிகள் மூச்சு காத்த உள்ள பிடிச்சு வைக்கிறோம். அப்படியே தலையை நிமித்தி மூக்கு வழியா மெதுவா மூச்சு விடுறோம். மெதுவா விடணும். இந்த நாக்கு வழியா காற்று இழுக்கும் போதுதான் நல்லா நீண்ட நேரம் இழுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காற்று உள்ள இழுத்து நுரையீரல் முழுவதும் நிரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்தை கீழே குனிஞ்சு தோள்பட்டை எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த தோள்பட்டை எலும்பை டச் பண்ணிட்டு சில வினாடிகள் காற்றை பிடிச்சி வைக்கிறோம். அப்புறம் தலையை நிமித்தி மூக்கு வழியா மெதுவா ரொம்ப ஸ்லோவா மூச்சு காற்றை வெளியேற்றணும். உடம்பு வந்து அப்படியே கூலிங் ஆயிரும். நாக்கு வழியா மூச்சை உள்ள காத்து இழுக்கும் போது அந்த குளிர்ந்த காற்று உள்ள போய் உடம்பு வந்து குளிர்ச்சி படுத்துரும். இது மாதிரி நீங்க 10 முறை நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது செய்யணும். இது இந்த சீத்தளி பிராணாயாமம், இந்த பிராணாயாமம் பேரு குளிர்ச்சி பிராணாயாமம் பேரு. இந்த சீத்தளி பிராணாயாமம் தொடர்ந்து நீங்க சம்மர் காலத்துல இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரத்தத்தை தூய்மைப்படுத்தி
பசியையும் தாகத்தையும், அதிக தாகம் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புல இருந்து வேர்வை அதிகமா வெளியேறும், அந்த பசியும் தாகத்தையும் போக்கும். நீண்ட கால அஜீரண கோளாறுகள் சரியாகும், மண்ணீரல் வீக்கம் இருந்தால் சரியாகும், நீண்ட கால தோல் வியாதிகள் சரியாகும், சாதாரண காய்ச்சல் சரியாகும், பித்தம், அதிக பித்தம் இருந்தா அது சரியாயிரும், இருமல், அடிக்கடி இருமல் வரும் இல்லைங்களா, வறட்டு இருமல், இருமிட்டே இருப்பாங்க, குத்தி குத்தி இருமல் வரும், அதெல்லாமே வறட்டு இருமல் எல்லாமே சரியாகும். இத்துடன் தாய்ச்சி பயிற்சி நிறைவடைகிறது. அப்படியே நம்ம சாந்தியாசன பயிற்சிக்கு போயிடலாம். உறுப்புகள் தியானம். எல்லாரும் படுத்த நிலைக்கு போயிருங்க. படுத்த நிலைக்கு போயிருங்க. கால்களை வச்சு வச்சுக்கோங்க, கைகளை நல்லா தளர்த்தி வச்சுக்கோங்க. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியில் இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் வழியாக உள்ளே சென்று சின்முத்திரச்சோடு ஒரு 2 கைகளிலும் புருவ மத்தியின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, வித்துப்பை, விதைகள், வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீது இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது வயிற்று உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நிலை நாம் ஆழ்ந்து பார்த்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துகிகள், இரத்த நாளங்கள், நுரையீரல், சிற்றறைகள், காற்றுப்பைகள், இரத்த தந்துகிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் அந்த ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுவது பூரண ஓய்வு நிலையிலும் நாம் ஆழ்ந்து ஆதிமுத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்து மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், அது முதுகு தண்டுவடம், காவேரி வந்து இல்ல அத உச்சத்தி அதோட பொடிச்சு விட்டு எலிவோடு வெளிவான பலவனை தப்பிக்க தலைப்பகுதி முழுவதும் அந்த பேரண்ட ஆற்றில் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சுக்கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி
நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் கைகளை விரிச்சு வச்சுக்கிறோம். நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை போன்றவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் பேரன்பும் பெருங்கருணையும் மன்னிப்பு மனப்பக்குவமும் பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்முள் ஏற்பட்ட மன காயங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய 2 கைகளிலும் வெற்றி முத்திரை வச்சுக்கோங்க. நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். இந்த கைகளை உரசிக்கிறோம். கைகள் அப்படியே தலைக்கு மேல வச்சுக்கோங்க. வணக்க முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே வலது இடது புறமும் நல்லா ஊழிக்கும். நல்லா உருண்டது குப்பரப்படுத்துகிறோம். 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேராக வைத்து கைகளை ஊன்றி கொள்கிறோம். கைகளை உரைச்சிக்கிறோம். நல்லா சூடு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த உரசுல உள்ளங்கைய அப்படியே கண்ணி மேல வச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். கண்களை வரைக்கும் இந்த சீத்தளி பிராணாயாமம் மட்டும் அதிக சளி இருக்கும் போதும் ஜலதோஷம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மண்டையில் நீர் கோர்த்து இருக்கும் போதும் இதை செய்ய வேண்டாம். மற்ற நேரங்கள்ல செய்யலாம். உடம்பு ரொம்ப கூலிங்கா இருக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு செய்ய வேண்டாம். இப்போ சம்மர் சீசன்னால ஆண்கள் புதன் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்குவாங்க. பெண்கள் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்குவாங்க. உடம்புல இருக்கிற சீத்தெல்லாம் வெளியேறிடும். அதே மாதிரி அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு இந்த சீத்தளி பிராணாயாமம் பண்ண வேண்டாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. தொடர்ந்து நமக்கு இந்த நிகழ்விலே காய்ச்சி பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல சின்ன இடையூறுகள் இருந்தாலும், அதாவது குழந்தைகள் நமக்கு பண்ணாலும் அதையும் ஒரு கலையா எடுத்துக்கிட்டு நமக்கு இவ்வளவு ஒரு சிரத்தை எடுத்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே தொடர்ந்து நமக்கு அவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளும் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், பயிற்சி செய்துட்டு இருக்கீங்க, அதுல உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க அப்ப அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியான இந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலே அதில் ஏதாவது நீங்கள் செய்யும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதனுடைய சந்தேகங்களை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றிம்மா. அதாவது எல்லாரும் சிறப்பா செய்யறாங்க, அந்த இது மட்டும் நமக்கு தெரியுது. ஓகே, அதாவது இந்த நிகழ்விலே தொடர்ந்து நமக்கு தாய்ச்சி பயிற்சியும் சரி, மற்ற பயிற்சிகளையும் சரி செய்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே என்ன நம்ம சொல்றோம்னா, தொடர்ந்து உங்களுடைய பயிற்சி முறைகளை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை ஒவ்வொருவரும், அதாவது தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை உடனடியாக அந்தந்த வேலையிலே நீங்க தீர்த்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஏனென்றால் சந்தேகங்களுடன் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டாம், தவறுதலாகவும் செய்து கொண்டிருக்க வேண்டாம். ஆகையால் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிறு தவறுகள் அப்படி இருந்தாலும் சரி, நீங்க அந்தந்த நேரத்துல அவங்ககிட்ட கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, கண்ணப்பனை யாராச்சும் பேசுறீங்களா? தாய்ச்சி பயிற்சியோட அந்த நிலைகளை செய்யும் பொழுது முழுக்க வந்து அந்த எப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மியூசிக் கேட்டு உடம்ப அசைப்பம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அசைகளோட அமைஞ்சிருது. ரெண்டாவது வந்து மற்ற பயிற்சிகளும் நான் பார்த்திருக்கேன். முழுக்க வந்து தாய்ச்சி பயிற்சியும் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுல விரும்பி செய்யறதா இருக்கு. என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு செய்யறத விட இஷ்டப்பட்டு செய்யற மாதிரி அமைஞ்சிருது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த தாய்ச்சி பயிற்சியை வளர்க்கறதுக்காக வேண்டி அதுக்குன்ட்டு தனியா ஒரு முகாமே வந்து நம்ம தோட்டத்துல வந்து வர 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து திட்டமிட்டு இருக்கோம். அதுல முழுக்க தாய்ச்சி பயிற்சியை வந்து அதிக நேரத்தை வந்து நம்ம செலவிட்டு நேரடி பயிற்சியாக நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அதனால ஏதாவது அருகாமையில இருக்கிறவங்க வந்து நீங்க பயன்படுத்தி சொல்லலாம். மேலும் இது வளர்த்தெடுக்கிறதுக்கான நிலைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, எல்லோருக்கும் மீண்டும் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயிற்சி செய்தது, பயிற்சி பார்த்தது, இந்த பயிற்சி பல இடங்களில் விளைவிக்கிற மாதிரி விளைத்து எடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. பயிற்சியை காதால் கேட்டவர்களும், அதாவது எப்படின்னா 3 வழிகளிலும் நமது பயிற்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வேலையிலே வாழ்த்துக்கள். ஐயா வந்து இப்ப கண்ணப்பன் ஐயா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நிறைய அவங்க இடத்துல வந்து நிறைய பயிற்சி வள்ளிரைச்சல் அப்படிங்கிற இதுல வந்து நிறைய பயிற்சி முறைகளை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. அது சார்ந்து வந்து உடல் சார்ந்து நிறைய வைத்திய முறைகளையும் அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த குழுல உள்ளவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு சிறப்பா அமையணும். ஏன்னா அவங்களோட அந்த வழிமுறைகள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து நமக்கு தெளிவுபடுத்தி நிறைய ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் அவங்கள்ட்ட போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இயற்கை சார்ந்து, அந்த வாழ்வியல் சார்ந்து அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க வந்து உடல் நலத்தோட மனநலமும் இனி அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் செய்விக்கும் அனைத்து விஷயங்களையும் நம்ம அந்த காலச்சக்கர நிகழ்விலே நமக்கு புகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை இல்லாமல் அவர்களை சார்ந்து அவர்களது நண்பர்கள் வட்டாரங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து அனைவரு மத்த தாய்ச்சி பயிற்சியா இருக்கட்டும், இளங்கோனையாவா இருக்கட்டும், அலமேல் மங்கை நாச்சியார்களா இருக்கட்டும், அவர்களும் நம்ம அவங்களை சார்ந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து பங்கு பெற்று நமக்கு வந்து சிறப்பான ஒரு பயிற்சி முறைகள் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் எந்தவித சந்தேகங்களும் இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களையும் தொடர்பு கொண்டு மற்றவர்களையும் தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கை முறையை உடனே மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தருணங்கள் உங்கள்கிட்ட இப்ப கையில இருக்குது. அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முறையும் சரி, மற்றவர்களுக்கு தேவைப்படும் வாழ்க்கை முறையும் நீங்களும் மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கும் மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையுங்கள் என்று அனைவரையும் இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நாளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலி மகேந்திரன் ஐயா வந்து இன்னைக்கு வரல. அவங்க ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய ஒரு சூறாவளி தான். அந்த வகையில வந்து அவங்க விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்களோட படிப்பு வந்து நான் 5வதுன்னு அவங்க சொல்லி அந்த விஷயங்களை கொடுத்தாலும் அவங்க படிப்பு அறிவுகள் வந்து இறைவனால் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறைவன் கொடுத்த அந்த அறிவுகளை நம்ம விளக்கங்களை நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வில் புகுத்துவதற்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களை பயன்படுத்தி நாமும் பயன்பெறுவோம் என்ற நோக்கத்தில் நாங்களும் திட்டமிட்டுள்ளோம். எனவே அந்த கருத்துக்களை உள்வாங்கி அவர்களது நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க. அதையும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற தருணத்திலே கேட்டுக்கொண்டு நாளை காலை அவர்களுடைய மூலிகை மகேந்திரன் ஐயா அவருடைய சிறப்பான ஒரு பேச்சாற்றலுடன் நமது இந்த நிகழ்வு நடக்கும் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது என்ன
என்றால் இந்த நிகழ்வில் மற்றவர்களையும் பயன்படுத்தி அவர்களையும் நலம் பெற வையுங்கள், தாங்களும் நலம் பெறுங்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சங்கத்திற்கும், ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், தாய்ச்சியை பயிற்சி அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், திட்ட தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளை காலை 5:30 மணியில் நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க.